வணக்கம் மக்களே. இன்றைய குறள் பார்த்தீங்கன்னா, அதாவது கொல்லாமை அதை சம்மந்தப்பட்டது தான் முதல் குறள். அதாகப்பட்டது இந்த குறள் பார்த்தீங்கன்னா, அருள் அல்லது யாதெனில் கொல்லாமை கோரல், பொருள் அல்லது அவ்வுண் திணல். இந்த குறளில் முக்கியமாக வலியுறுத்தி ஆகணும். அதாவது புலால் உண்றது ஒரு அருள் செயலே இல்லை அப்படிங்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அதோட ஊனை திங்கிறது பொருளே இல்லை அப்படின்றாரு வள்ளுவர். அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அருள் இல்லாத விஷயத்த, அந்த இரக்கம் இல்லாத விஷயத்த நம்ம செய்யக்கூடாது. அது கொல்லாமை கோரல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான வரி. அதை எல்லோரும் பாருங்கள். இது போக பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இந்த குறள் மூலிமா பிறவி பெரும் கடல் அப்படிங்கிறத வள்ளுவர் வலியுறுத்துறாரு. இந்த பிறவி பெருங்கடலை நீந்துவர் நீந்தார் அப்படிங்கிறத எந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும்னா, நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அதில் எப்படி நீந்துறோம் அப்படிங்கிறதான் ஒரு விஷயம். இப்போ நீந்துவர் கரை அடைஞ்சிருவாங்க, நீந்தாதவங்க அந்த கடல்லே மூழ்கி சாக வேண்டியது. அதுதான் அந்த குறளில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதை நம்ம வள்ளுவர் அறத்துப்பாலில் இன்னொரு அந்த அதிகாரத்தில் சிறப்பாக இன்னொரு குறள் சொல்லியிருக்காரு. வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அத்தறிவாம் வாழ்நாள் அடைக்கும் கல். இதில் வாழ்நாள் அடைக்கும் கல் அப்படின்றது ஒரு விஷயத்த வள்ளுவர் சொல்கிறாரு. எது அந்த வாழ்நாளை அடைக்கும் அப்படின்ற கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறம் செய்கிறத எவன் ஒருத்தன் மறக்காமல் தினம் தினம் செய்துக்கிட்டே வரானோ அதை மூலியமாக அவன் வாழ்நாளே அடைபற்றும். அதாவது அந்த பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் அதோட சம்மந்தப்பட்டது தான். நம்ம பிறவி எடுத்துக்கிட்டே தான் இருக்கோம், எடுத்து துன்பப்பட்டுக்கிட்டே தான் இருக்கோம். நம்ம இன்பப்படுறதுக்காகவும் அதை கொடுத்துருக்காங்க, துன்பப்படுறதுக்காகவும் கொடுத்துருக்காங்க. இந்த இரண்டுமே இல்லாமல் சுழற்சியை நிப்பாட்டி இறைவனோட தாளை சேருவதற்காக தான் நம்ம இந்த மண்ணில் பிறந்திருக்கோம். அழகாக வள்ளுவர் சொல்கிறாரு. நான் என்னமோ வள்ளுவர் முனிவர் மாதிரி பேசுகிறேன்லாம் நினைக்க வேணாம். நானும் உங்களை மாதிரி தான். இப்போ தான் உங்கள் மூலியமாக தான் இந்த குறளை எடுத்து படித்து நம்ம விளக்கம் கொடுக்கணுன்றப்ப எனக்கே சில விஷயங்கள்லாம் ஆச்சரியமாக இருக்குது. வள்ளுவர் போன்ற ஒரு உத்தமமான மனிதர்கள்லாம் அருமையாக ஒரு 2 வரியில் கொடுத்துட்டு போயிருக்காங்க வாழ்க்கையோட ரகசியத்தை. வாழ்நாள் அடைக்கும் கல் அப்படின்ட்டு. இதெல்லாம் நம்ம உற்று பார்க்கணும். தத்துவங்கள் பார்த்து முடிஞ்சிருச்சு. 96 தத்துவங்களை யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு தத்துவத்தையும் தனித்தனியாக கடப்போம். இறைவன் துணையும் நாடுவோம். சரி, மீண்டும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.